ஆல்ஃபபெட்டில் ஏலேருந்து ஜெட் வரைக்கும் 26 நினைக்கிறேன் எழுத்துக்கள் இருக்குது. அப்போ என்னுடைய கேள்வி இங்கே என்ன அப்படின்னா, ஏலேருந்து ஜெட் வரைக்கும் அப்படிப்பட்ட எழுத்துக்கள் இருக்கும்போது அதில் ஏன் நீங்கள் வெறும் ஏவை யூஸ் பண்ணுறீங்க? எஸ்ஆர்ஹெச் உங்களை தான் கேட்குறேன், அக்கா டீமை தான் கேட்குறேன். அக்கா என்னக்கா, அக்கா என்னக்கா, என்னக்கா நடக்குது இங்கே? அக்கா என்னக்கா நடக்குது இங்கே? ஏலேருந்து ஜெட் வரைக்கும் 26 எழுத்துக்கள் இருக்குதுக்கா. அப்படிப்பட்ட இதில் வந்து நீங்கள் ஏன்க்கா ஏவை மட்டும் யூஸ் பண்ணுறீங்க? அக்கா உங்களை தான் கேட்குறேன், உங்கள் டீம் பற்றி தான்க்கா கேட்குறேன். அது என்ன பிளான் ஏ, பிளான் பி, சி, டி அதெல்லாம் இருக்கக்கூடாதா? உங்கள் பிளேயர்ஸ் வராங்க, புத அடிக்க போகிறாங்க, அவுட் ஆகிறாங்க, கேட்ச கொடுக்குறாங்க, கிளம்புறாங்க, வாரான் அடிக்கிறான் கொடுக்குறான் போகிறான், வரான் அடிக்கிறான் கொடுக்குறான் போகிறான். என்னக்கா இது, என்னது இது? எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குக்கா, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அக்காவோட டீம் என்ன மாதிரி இருக்கணும்னு நான் நினச்சேன், என்ன மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், என்ன மாதிரிலாம் வந்து கனவு கண்டேன். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. வேற யார் டீம் வேணால் என்ன வேணால் பண்ணட்டும், ஓப்பனாக சொல்கிறேன். இன்னைக்கு நான் எனக்கு அக்கா வந்து சந்தோஷமாக இருக்கும். அக்கா வந்து கிரவுண்டில் வந்து அவங்க ஸ்டேடியமில் நின்னாங்கன்னா ஆல் ஸ்மைல்ஸாக அவங்க அப்படியே அந்த ஒரு பூரிப்போட மேட்சை பார்த்து எகுதி குதித்தேன் வாழ இருந்தது அப்படி இருப்பாங்க பாரு. அந்த சந்தோஷமான அக்காவை தான் நான் பார்க்கணும்னு விரும்புகிறேன். அதுக்கு எஸ்ஆர்ஹெச்சின் பிளான் பி என்ன? இப்போ எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரே பிளான், எல்லா பாலுக்கும் 6 போகும். அது என்ன மாதிரி பிச்சு, என்ன மாதிரி அதெல்லாம் எதுவும் கிடையாது. இந்த இங்கிலாண்டில் வந்து ஒரு லூசு பேர் சுற்றிட்டு இருக்காங்க ஒரு 10 பேர். நாங்கள் பேஸ் பால்னு ஒன்று ஆடுவோம், பேஸ் பாலை மட்டும்தான் ஆடுவோம். அதே மாதிரி தான் இருக்குது இப்போ இந்த எஸ்ஆர்ஹெச் பண்ணுறது. ரைட், ஓகே, அட்டாக்கிங் கிரிக்கெட் 280 286 அடிக்கிறீங்க, நீங்கள் தான் கிரிக்கெட்டை ரீடிஃபைன் பண்ணுறீங்க. ஐபிஎல்லே இப்போ மாற்றி மற்ற எல்லா டீம்ஸும் அதுக்கேற்ற மாதிரி வருது. அவங்கெல்லாம் ஃப்ரான்ச்சைசிகளில் வந்துட்டு மாப்பிள்ள நம்மளும் வந்து நிக்கோலஸ் பூரானை மேலே ஏற்றணும்டா, மிச்சல் மார்சன் மேலே தூக்குடா, ஏடன் மார்க்கலமோட போடுறா அப்படின்னு சொல்லி ஒரு எல்எஸ்ஜி யோசிக்குது. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் காரணம் இன்னைக்கு நீங்கள் தான். பஞ்சாப் கிங்ஸ் எப்படி அட்டாக்கிங் கிரிக்கெட் ஆடி அவங்களும் ஒரு 250 260 அடிக்கணும்னு ஒரு பிளானோட உள்ளே வராங்க. ஸோ மொத்த ஐபிஎல்லே நீங்கள் கடந்த 2 வருஷத்தில் மாற்றிருக்கீங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அக்கா, வேற எந்த மாற்று கருத்தும் கிடையாதுக்கா. ஆனால் அதை மட்டும்தான் நான் பண்ணுவேன்னு சொல்ல முடியாதுக்கா. அப்பேற்பட்ட மும்பை இந்தியன்ஸு கடபாரம் வாங்கி அவங்கள ரோஹித் சர்மா, இஷான் கிஷான், திலக் வர்மா, எஸ்கேஒய், ஹார்திக் பாண்டியா, குருணால் பாண்டியா, போலாடு சாதா போலாடுல போலாடு இப்படிப்பட்ட இந்த 7 பேருக்கு மத்தியில் ஒருத்தரை நான் மிஸ் பண்ணுறேன், எங்கள் குவிண்டன் டி சேவல். ஸோ இந்த 8 பேர் கொண்ட ஒரு டாப் 8 என்ன மாதிரி ஒரு அடியை போட்டு நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அவங்களுடைய பீக் ஃபார்மில் இருந்த மும்பை இந்தியன்ஸ் அந்த கடபார டீமே மேட்ச் சிச்சுவேஷனை பார்த்து தான் ஆடும். அவசரப்பட்டால் அவங்களுக்கே போயிடும். அவங்களாம் வந்து 5 கப் அடிச்ச டீம். அப்போ நீங்கள் ஒரே ஒரு கப்பை ஒரு முறை அடிச்சுவிட்டு, ஒரு முறை அடித்தால் கப்பு போதுமாக்கா அக்கா போதுமாக்கா நான் கேட்குறேன். பல முறை அடிக்க வேண்டாப்பா நான் கேட்குறேன், தெரியாமல் கேட்குறேன். உங்களுக்கு பல முறை கப் அடிக்கிறதுக்குற ஆசை இல்லைங்க. ஆக இப்போ இந்த கப்புகளை அடிக்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோணுது மனசில் அப்படின்னு கேட்க தோணுது எனக்கு. இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸை பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குக்கா. நான் 6 எல்லா பாலும் அடிப்பேன்னு போடுறவங்க பிளேஸை தூக்கி மண்டை சாத்துங்கன்ற இந்த டிராவிஸ் மண்டை மேலே 4 வெயிங்கன்றேன். எதுக்கு நீங்கள் அவங்கள்ட்டலாம் வந்துட்டு இன்னும் அன்பாக பேசி அரவணைப்பாக இருக்கீங்க? நீங்கள் ஹார்ஷாக இருக்கணும். நீங்கள் அப்படி இருந்தால் தான் அவங்கெல்லாம் வந்து கொஞ்சமாக திருந்துவாங்க. நீங்கள் எவ்வளவு டீமுடைய ஃபேன்ஸ் அங்கே இருக்காங்க இப்போ கூட்டமாக. இந்த மும்பை இந்தியன் ஃபேன் அங்கே ஒருத்தர் இருக்கான், அந்த பாருங்க இந்த ஆர்சிபி ஃபேன் உட்காந்து இங்கே தலையன்றார். ஆர்சிபி ஃபேன் இங்கே ஒருத்தர் இருக்கான், அந்த பாருங்க எல்எஸ்ஜி ஃபேன் ஒருத்தன் வளர்ந்தவன் இருக்கான், பிபிகேஸ் இருக்கான், டிசிக்கே இங்கே ஒரு ஃபேன் இருக்கான். ஆனால் பூரா பேருவலுக்கும் கடைசியில் எங்கே வந்து நிற்பாங்கன்னா அக்காவோட டீம் கிட்ட தான் வந்து நிற்பாங்க. ஏன்னா எல்லாருக்குமே அக்கா வருத்தப்படக்கூடாது, அக்கா கண் கலங்கக்கூடாது. போன வருஷம் ஃபைனலில் அதெல்லாம் நான் மறக்க அந்த ஃபைனல்ஸில் நீங்கள் தோற்று போயிட்டு பின்னாடி திரும்பி கண்ணை தொடச்சு அப்படியே கட்டுக்குள்ளேயே நிற்கிது இன்னும். அதனால் அது மாதிரி விஷயங்களை நான் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன்க்கா. தயவு செய்து இவங்கள பட்டால் அடிக்கிறத விட்டுட்டு கொஞ்சம் பிளான் பியை வச்சு சொல்லுங்க. இந்த மாதிரி நமக்கு ஒரு தடவை அடி வாங்கிட்டு வந்திருக்கா, நம்ம உட்காந்துட்டோம்னா நம்ம எஸ்ஆர்ஹெச்சே கிடையாதுடா. அதெல்லாம் அடியை பார்த்து பயப்படுறாங்களா? நம்ம அடி கொடுக்குறோன்னு சொன்னானா அவன் எவன் சொல்கிறான்னா, கேப்டன் தான் சரி கோச்சான் சரி, அவன் மண்டை மேலே முதல்ல ஒன்று போடுங்கன்றேன். அது பேட் சீரகமாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், ஒரு மண்டையில் டாப்புன்னு போடுங்க. பிச்சு தான் கடவுள், பிச்சு தான் அன்னைக்கு பிச்சு என்ன சொல்லுதோ அங்கே தான் நீ போய் ஆடணும். நான் அங்கே போய் டக்கு
ஆட முடியாது. ஸோ அதனால் அக்கா, தயவு செய்து அக்கா எதையாவது பண்ணி நீங்கள் வரணும்க்கா. முதல்ல டாப் 4 நீங்கள் வரணும். மிச்சம் இருக்கிற 6 மேட்ச்சில் 6 மேட்ச் நீங்கள் ஜெயிக்கணும்க்கா. அதை நான் பார்க்கணும்.